ஹாய் இது சங்கீத் குமார். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியாலிட்டி ஆஃப் ஸ்டடிங் இன் அயர்லாண்ட். ஸோ இது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராவது அயர்லாண்டுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் எல்லாமே நோட் டவுன் பண்ணி கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறது, நான் இதில் ஷேர் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். மைட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் நான் இந்த வீடியோவில் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூலில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ் வந்து அப்ராடில் படிக்கிறது எப்படி இருக்கும், இந்தியா மாதிரி இருக்குமா, இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்குமா, அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ் டைமிங்ஸ் வந்து பர் வீக்குக்கு வந்து சம்டைம்ஸ் மார்னிங் 9 to 12 இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. ஸோ அது வந்து 3 days a week இருந்துச்சு. அதே செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் இருக்கும். 12 to 3, 12 to 4 அண்ட் அதர் டேஸ் வந்து ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என் மாடியூல் இருந்தது. ஒரு மாடியூலுக்கு வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ், செகண்ட் செமஸ்டர் 6 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு, அது அக்கௌண்ட்ஸ்க்கு. செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. தேர்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்டேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நான் அப்ராட் போனேன்னா ஈஸியாக எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், நான் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், டெசர்டேஷன் பண்ண தேவையில்லைன்னு. ஸோ இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெசர்டேஷன் இஸ் த சாய்ஸ் தட் எவ்ரிபடி டேக்ஸ். ஸோ நானும் டெசர்டேஷன் தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 months டைம் இருக்கும். ஒரு கைடு அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே வந்து டெசர்டேஷன் ஒரு டாபிக் எடுத்து பண்ணுவீங்க. இந்த டாபிக் எப்படி வரும்னா, ப்ரீவியஸ்லி செகண்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து ரிசர்ச்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு டாபிக் தந்துடுவாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து டெசர்டேஷன் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணலாம். மெஜாரிட்டி அப்படி தான் பண்ணுறாங்க. வெளியே கொடுத்து பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் வராது. ஜஸ்ட் செக் ஃபார் பிளேஜரிசம் அண்ட் ஏஐ. இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி பாஸ். ஸோ இதுதான் ரியாலிட்டி நீங்கள் காலேஜ் படிக்கிறது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. இந்தியா மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து ஈஸியாகவே படிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் மேனேஜ் யூ பார்ட் டைம், காலேஜ் பொறுத்து இதெல்லாம் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் அப்ராட் போனேன்னா எனக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கும், எனக்கு நிறைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் ஆர் எவ்ரிவேர். என் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 45 மெம்பர்ஸ் 44 மெம்பர்ஸ் வேறு இந்தியன்ஸ் அண்ட் ஒரே ஒரு பாகிஸ்தானி. இது என் கோர்ஸில். பட் கோர்ஸ் டிபெண்ட், இட் மைட் வேரி. ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் இதெல்லாம் வந்து நான் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிப்பேன், எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நான் இந்த 2 இயர்ஸில் பார்த்தது என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வந்து யூ ஆர் வெரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும், நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. உங்களை வந்து காலேஜ்லேயோ அங்கே பார்த்தாங்கன்னா ஹாய் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் நல்ல சகஜமாக பழகிட்டு எல்லோரும் நம்ம வெளியே போகிறது, அங்கே இங்கே போகிறதெல்லாம் வெரி ஃபியூ பீப்புள். எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் இருக்கிறது நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் வந்து உங்களுக்கு கம்மியாகவே தான் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்யூன்லி ஸ்பீக்கிங், உங்களுக்கு வந்து நீங்கள் டிபிஎஸ்சில் படிக்க போகிறீங்க, இல்லை கிரிஃபிட் காலேஜில் படிக்க போகிறீங்கன்னாலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நான் அப்ராட் போனேன்னா என் காலேஜ் இவ்வளோ பெருசாக இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னாலாம் ரொம்ப ட்ரீம் வச்சுக்காதீங்க. என் காலேஜ் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் 4 floors, சிட்டி சென்டரில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காமன் ஹால் இந்த மாதிரி தான். ரொம்ப பெரிய காலேஜ் இல்லை. ஸோ நாம் இந்த ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்டு மாதிரி பார்க்குற காலேஜ் எல்லாம் இல்லை. வெரி சிம்பிள், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி காலேஜ் பற்றி ஐ திங்க் இது தான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா என் இன்ஸ்டாகிராமுக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐ திங்க் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள், அக்காமடேஷன் ஸ்ட்ரகிள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்காமடேஷன் கிடைக்கிறது ஒரு வெரி பிக் பார்ட். ஏன்னா
ஈவன் ஐ ஃபேஸ் தட். நான் வந்து இங்கேருந்து அக்காமடேஷன் தேடும்போது ஐ குட் நாட் ஃபைண்ட் அக்காமடேஷன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து யூனிவர்சிட்டி லிவிங்லேருந்து ஐ டுக் அ ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஐ ஸ்டில் ரிக்ரெட். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பே பண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. ஸோ ஐ திங்க் ஃபார் யூ கைஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி சேருங்க. இல்லைனா யாராவது இந்தியன் ஃப்ரெண்ட்ஸோ ட்ரை டு கனெக்ட் வித் தெம், அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் ஒரு பெஸ்ட் சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் அக்காமடேஷன், டெம்ப்ரவரி அக்காமடேஷன்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்களே தேடி பாருங்கள். யூ கோ விசிட். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேட்டட் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களே அங்கே போய் வீடு பார்த்து அட்வான்ஸ் பே பண்ணி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். டேக் அ டெம்ப்ரவரி அக்காமடேஷன். அங்கே போய் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் டிப் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மெத் இருக்குது, இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு ஆளுக்கு தான் தருவாங்கன்னு. அப்படி இல்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இஃப் யூ ஹேவ் அ கேங் ஆஃப் 3 or 4, டேக் அ 1 BHK ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு டேக் அக்ரிமெண்ட் ஆன் 1 பர்சன். நீங்கள் எல்லோரும் இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். தே ஹேவ் நோ இஷ்யூஸ். உங்களுக்கு ஏதாவது டெலிவரிஸ் ஆர்டர் எல்லாம் வந்தால் ஜஸ்ட் கிவ் தட் நேம், த பர்சன்ஸ் நேம், யார் மேலே அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்க பேர் கொடுத்தீங்கன்னா யூ கேன் டேக். ஸோ ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் இஸ் வெரி வெரி சேஃப். உங்களுக்கு வந்து எல்லாமே அம்யூனிட்டிஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்கும் போது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த சிட்டி. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன் ஐ ஃபீல். இன்னொரு மெத் இருக்குது. நான் இங்கேருந்து கேட்கும்போது நிறைய யூடியூபர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சிட்டியை விட்டு வெளியேடு, உனக்கு ரொம்ப சீப்பராக கிடைக்கும்னு. பட் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சிட்டிலே ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ஆக்சுவலி கெட் அ பெட்டர் சாய்ஸ். இப்போ வந்து ஐ திங்க் ப்ரைஸ் இஸ் கான் அப். உங்களுக்கு வந்து €675 to €575 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கு கீழே ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன ஆப்ஷன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் ஒரு 1 BHK வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறீங்கன்னா, ஐ திங்க் தேர் யூ கேன் சேவ் சம் மனி. நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி யூ ஹாவ் டு பி ரெடி டு அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு இந்தியா மாதிரி எனக்கு 1 BHK ரூம் தான் வேணும், நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இட் வில் காஸ்ட் யூ அ லாட், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பில் அ லாட் ஆஃப் மனி. ஸோ அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். அண்ட் அங்கே இருக்கும் போது வி ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் டு சேவ் மனி, த ஒன்லி ஆப்ஷன் இஸ் தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன் அயர்லேண்ட். நான் வந்து இது வந்து அயர்லேண்டே இல்லை, கேனடா, US, UK எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 months to 7 months வந்து நம்மளுக்கு வந்து வாவ்! இந்த கண்ட்ரி எவ்வளோ நல்லாயிருக்கு. நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். நிறைய விஷயம் தெரியாது. நம்ம நிறைய பிளேஸஸ் விசிட் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ கிராஸ் தட் ஸ்டேஜ் இல்லையா, உங்களுக்கு வந்து ரியாலிட்டி புரியும். லைக் நிறைய விஷயத்தில் ஏன்னா ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, நானே நிறைய வாட்டி சிக்காயிருக்கேன். ஏன்னா அங்கே கோல்ட் கண்ட்ரி அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபார்மசிக்கு தான் போய் மெடிசன் வாங்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும். பட் ரிகவரி டைம் இஸ் லேட். பிகாஸ் நீங்களே தான் உங்களை பார்த்துக்கணும். உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அகெயின் ஒரு பெரிய ஹெட்டேக். நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் ஐ டோன்ட் நோ. நான் அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணல. பட் தே சே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதெல்லாம் போயிட்டு தென் லோன்லினஸ், நீங்கள் வந்து இந்த டேலைட் சேவிங் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது யூ வில் ரியலி ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட். எனக்கு வந்து நான் ரீசெண்டாக பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஐ ஹேட் அ வெரி லோ விட்டமின் டி. ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஐ நெவர் ஹேட் சச் லோ விட்டமின் டி. ஸோ அது ஒன்று. ஸோ நீங்களாம் ஹெல்த் வைஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டேக் கேர். நீங்கள் வந்து ஒரு இங்கேருந்து மெடிசனோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணிவிட்டு போங்க. நான் அப்பப்போ ரொம்ப சிக்காவேன். ஸோ அதனாலேயே இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அண்ட் நீங்கள் வந்து இப்போ காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் யாருக்கும் பார்ட் டைம் இருக்காது, எல்லோரும் ஒன்றா இருப்போம். ஸோ ஒன்ஸ் தே ஹேவ் தேர் கமிட்மெண்ட், யூர் ஆல் அலோன். நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் தனியாக தான் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். பிகாஸ் யூ ஹேவ் டு பி இண்டிபெண்ட். குக்கிங்காக இருக்கட்டும், சிக்காக இருந்தீங்க, எது இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வேரி ஆகும். அண்ட் மெயின்லி நீங்கள் வந்து ஒரு பீப்புள் பர்சனாக இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கேங்கோடு இருப்பீங்க, அங்கே போய் யூ வில் பி வெரி லோன்லி. ஸோ அதே வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய கற்றுப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் பி இண்டிபெண்ட். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இட் வில் டீச் யூ அ லாட் ஆஃப் லெசன்ஸ். அதுதான் ஈவன் ஐ லேர்ன்ட். லைஃப் இன் அயர்லேண்ட் ஃபார் மீ இன் 2 years there were a lot of struggles. ஏன்னா பார்ட் டைம் கிடைக்கல, இந்த மாதிரி ஜாப்ஸ் அது இதுன்னு லேட்டர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ அது அப்புறம் காலேஜ் நீங்கள் வந்து ஏதாவது பிளேஜரிசமோ ஏஐல மாட்டிக்கினா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், நீங்கள் கார்ட்ஸு பேங்க் அக்கவுண்ட் க்ரியேட். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் லேர்னிங். நீங்கள் எல்லாமே கற்றுப்பீங்க. அண்ட் எனக்கு ஐ நெவர் ரிக்ரெட். நான் வந்து இட்ஸ் அ ரியலி குட் கண்ட்ரி. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி யூல் ஐ நெவர் நியூ குக்கிங். ஸோ குக்கிங்கும் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம், இல்லை பெரிய விஷயமோ ஏதோ, நீங்கள் எல்லாமே இட்ஸ் அ குட் லேர்னிங் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டிசைட். யூ வில் கம் டு அ ஸ்டேஜ் வேர் நீங்கள் வந்து ஜாப் பண்ணுமா இல்லை என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ கைஸ் டு டேக் அ டெசிஷன். இதெல்லாம் யோசிச்சே பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இட்ஸ் ரியலி ஹார்ட். ட்ரஸ்ட் மீ, ஐ ஹவ் பீன் இன் தட் பிளேஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பேசணுன்னா, ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் டு லிவ் இன் யூரோப். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எதனாலனா, இஃப் யூ டோன்ட் கெட் அ ஜாப் ஆர் இஃப் யூ ஹாவ் நோ பார்ட் டைம் ஜாப், ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் தேர். ஏன்னா உங்களுக்கு மேஜர் பார்ட்டே வந்து அக்காமடேஷன் போயிடும். அதுக்கப்புறம் கிராசரி, ஈவன் இஃப் யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாதுன்னு இருக்கும். ஆல்தோ யூ பே. அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் சிட்டி சென்டரில் இருந்ததுனால. மேஜர் காஸ்ட் வந்து அக்காமடேஷன் இதுக்கே போயிடும். கிராசரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு, எனக்கு ஆவரேஜாக ஒரு 60லேருந்து 70 யூரோ இல்லை 100 ஆகிடும். இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் மந்த்லி. அப்புறம் ரெண்ட் ஒரு 650 700 இந்த ரேஞ்சு. அண்ட் நான் வந்து ரொம்ப அவுட் கோயிங் பர்சன். ஷாப்பிங் அது இது வெளியே சாப்பிட்றது இதெல்லாம். ஸோ அது ஒரு 100 to 200 யூரோ. ஸோ எல்லாம் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1000 யூரோ டச் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணாலும் 800 to 1000 வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சேவிங் மைண்ட் இல்லை ரொம்ப அவுட் கோயிங்னா கூட 800 to 1200 இந்த ரேஞ்சில். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் தனியாக எடுத்திங்கன்னா தட் will only cost you 1350 யூரோஸ். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் உங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே வந்து இட் வில் ஜம்ப் டு வெரி ஹை. இட் வில் கோ டு லைக் 1600 1700. அது வந்து நம்ம இந்தியன் ருப்பிக்கு பார்த்தீங்கன்னா 1700 எல்லாம் 1,60,000 சம்திங். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் டூ ஹை. நீங்கள் ஸ்பெஷலி உங்களுக்கு என்றைக்கும் ஒரு கிரேவிங், நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணுன்னா, ட்ரஸ்ட் மீ, நீங்கள் 20 யூரோ இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 யூரோ டு 20 யூரோ உங்களுக்கு இந்த பிரியாணி வேரி ஆகும் டிபெண்டிங் ஆன் த ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி தோசா கூட 12 யூரோ டு 19 யூரோ இந்த ரேஞ்சில். ஸோ இந்தியன் ஃபுட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இந்த ப்ரெட்டு, பால், இந்த வீகன் ஃபுட் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறதுனா ஐ திங்க் இட்ஸ் மோர் ஈஸியர் ஆப்ஷன் ஃபார் யூ கைஸ் டு கெட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் டு லிவ் இன் அயர்லாண்ட். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் டைம் சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஐ டென்ட் சி எனி ஓப்பனிங்ஸ் ஃபார் பார்ட் டைம். ஐ திங்க் பார்ட் டைம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தேர் இஸ் நோ ஓப்பனிங்ஸ் அட் ஆல். ஈவன் இஃப் யூ கெட், மேக் குட் கனெக்ஷன்ஸ், ட்ரை டு கனெக்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தெரிஞ்சவங்க காலேஜில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஐ திங்க் ரெஃபரல் மூலிமா கிடைக்கிறது இட்ஸ் மச் ஈஸியர். இஃப் யூ ட்ரை ஆல் திஸ் லிங்க்டின், இண்டீட் எல்லாம் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. யூ won't have any response. ஸோ ட்ரை டு கனெக்ட் வித் பீப்புள் who's already there. அவங்க மூலிமா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் இஸ் ஐ திங்க் த பெஸ்ட் ஆப்ஷன் டு கெட் அ பார்ட் டைம். அண்ட் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரைட் ஃபியூ ஃபுல் டைம் ஜாப்ஸ் அண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஐ காட் த்ரூ சம் கன்சல்டன்சி பீப்புள். அதெல்லாம் வந்து இஃப் யூ ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ கைஸ் டு கெட் அ ஜாப். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஐ திங்க் you'll be one step ahead. It's more easier for you guys to get a job. So if you have no experience, very difficult. உங்களுக்கு கிடைக்கும், பட் யூ ஹாவ் டு நாட் பி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் அ ஜாப். இப்போ வந்து நான் சப்ளை செயின் படித்தேன், நான் மேனேஜர் போஸ்ட் தான் போவேன், அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்கள் வந்து லைக் சப்போஸ் ஒரு டீம் லீடோ இல்லை வந்து பேசிக் வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ், ஐ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ட்ரை டு மூவ் டு நியூ கம்பெனிஸ் அண்ட்
நிறைய கம்பெனிஸ் அட்லீஸ்ட் இன் அ டே நீங்கள் வந்து லிங்க்டினோ இண்டீடில் பார்க்கும்போது ஏதாவது இருக்கட்டும் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அவுட் ஆஃப் 100 or 50 யூல் கெட் அட்லீஸ்ட் ஒன் கால். ஸோ கீப் ட்ரைங். ஐ காட் ஜாப் பட் ஐ காட் த்ரூ அ ரெஃபரல். மை ஃப்ரெண்ட் ரெஃபர்டு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் அப்ளை பண்ண ஃபியூ கால்ஸ் வந்துச்சு. ஐ வென்ட் டு இண்டக்ஷன். அங்கேயும் ஜாப் வந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணேன். பட் எனக்கு செட் ஆகல. ஐ குவிட். ஸோ ஐ டென்ட் கண்டினியூ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தேர் நாட் கெட்டிங் இன் த சேம் ஃபீல்ட் வாட் தே ஹவ் டன் மாஸ்டர்ஸ், தே ஆர் ஆல்சோ ட்ரைங் ஃபார் பேச்சுலர்ஸ். இப்போ பேச்சுலர்ஸ் நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ மைட் கெட் ஜாப். ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஆர் ட்ரைங் டெஃபினெட்லி யூ வில் கெட். ஐம் ஷுர் சம் ஜாப் யூல் கெட். நீங்கள் ஏதோ ஒன்று யூ கேன் மேனேஜ். திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஐ வாண்ட் டு கன்க்ளூட். ஸோ மோஸ்ட்லி ஐ ஹவ் ஷேர்ட் எவ்ரி திங். நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நான் எப்படியெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி மை பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் எனிபடி எல்ஸ். கொஞ்சம் பேருக்கு they'll have a better life. Their commitments are different. They would have got a better job. எல்லாமே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் மை காஸ்ட் ஆஃப் லிவிங், காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வுட் நாட் சே Ireland is a perfect place and Ireland is a bad place also. நீங்கள் when people have an option of going US, UK or Amsterdam, இந்த பிளேசஸ்லலாம் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அதிகம். கம்பேரிட்டிவ்லி அயர்லாண்டில் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கம்மி. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்தீங்கனாலும் நீங்கள் காலேஜ் ஃபீஸும் இதுவும் மேனேஜ் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் ஸ்பெண்டிங் எனிவேர் அரவுண்ட் 25 lakhs. அதுக்குள்ளே யூ கேன் மேனேஜ். யூ கேன் somehow cut short and நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் காஸ்ட் 1 இயருக்கு it will come to 25 to 26 எடுத்துக்கோங்க. ஸோ யூ கேன் மேனேஜ். For job, if you get a job high paying, I think Ireland is the second country who's paying a lot of money after Luxembourg. So inga jobs, they really pay you good. So once you get experience, keep going higher and higher, you'll get good salary also. I think it's a very good place to be if you're planning to do masters and if you're really committed to get a job there and have a long term goal. I think Ireland is a very good place. People who are planning for this Jan or September intake or April intake, don't be scared. It's a really good place to be. And நீங்கள் once you start getting to know the place and once you know how the place is, it's very very easy for you to live there. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பிளேஸ். டப்ளின் சிட்டி ரொம்ப பெரிய சிட்டி இல்லை. லைக் சென்னை ஒரு பெங்களூர் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுக்கு பழகிடும் அண்ட் இட்ஸ் மோர் ஈஸியர். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் கீப் இன் மைண்ட். நான் இது பண்ணது பெரிய மிஸ்டேக். நீங்கள் அங்கே போனோடனே இஃப் யூ வாண்ட் டு கெட் அ கார், டூ இட் ரைட் அவே. நீங்கள் ஒன்ஸ் யூ கெட் யுவர் ஐஆர்பி கார்டு இதெல்லாம் வந்தோடனே ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் யுவர் டிரைவர் லைசன்ஸ். கெட் அ கார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் உங்களுக்கு கார் இருந்தால் யூ கேன் ட்ராவல் ஃபார் அண்ட் இட்ஸ் மோர் ஈஸியர். பஸ் ட்ராவல் எல்லாம் டிபெண்ட் பண்ணி போகாதீங்க. ஏன்னா ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஃபியூ இஷ்யூஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அண்ட் ட்ரஸ்டிங் பஸ். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிரைவர் லைசன்ஸ் எடுத்து கார் வாங்கினீங்கன்னா இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் யூ டு லிவ் தேர் அண்ட் go around and see a lot of places. So this is the tip that really matters. Please trust me. Start applying and it's a little expensive. So but உங்களுக்கு it will pay off very well. So try for that first. அவ்வளோதான் guys. I want to conclude this video. I think I've shared everything. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.